எல்லாரும் தேர்வு எழுதணும். பிரதமர்ல இருந்து எல்லா அமைச்சர், முதலமைச்சர் எல்லாம் தேர்வு எழுதணும். நீதிபதினா தேர்வு எழுதுறீல, வழக்கறிஞர் தேர்வு இருக்கு, ஐபிஎஸ்க்கு தேர்வு இருக்கு, ஐஏஎஸ்க்கு தேர்வு இருக்கு, எல்லாத்துக்கும் தேர்வு இருக்கு, மருத்துவருக்கு தேர்வு இருக்கு. எக்ஸிட்டு, நீட்டு, எக்ஸிட்டு எல்லாம் வைக்கிறா. இந்த அமைச்சர் நாட்டையே கட்டி ஆள்ற பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், இந்த இருக்கிற முதலமைச்சர், இந்த அமைச்சர்களுக்கு என்ன தேர்வு இருக்கு? அப்ப என்ன செய்யணும்னா, மக்கள் தேர்வு செஞ்சுட்டாங்க, எம்எல்ஏ வாரு, எம்பிஆர். ஆனா அமைச்சர் ஆகணும்னா வா, நீ ஒரு நீட்டல் வா, இங்க வாப்பா. ஒரு சிலபஸ், இலக்கியம், வரலாறு, அறிவியல், புவியியல், வேளாண்மை, மருத்துவம் எல்லாவற்றையும் ஒரு பாடமா வைப்பா, வச்சு படிப்பா. படிச்சு உண்மையிலேயே நல்ல நீதிபதிகள், நேர்மையான ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதை திருத்தட்டும், வேல்யூ பண்ணட்டும். வந்து நீ எழுதி வந்து அதிக மதிப்பெண் பெற்றுட்டாங்க. நல்ல மதிப்பெண் பெற்றவர் பிரதமர், முதலமைச்சர், ஓரளவுக்கு பெற்றவர் உள்துறை அமைச்சர். அப்ப வருவான். தோற்று போனா வெளியில போய் சாதாரண எம்பி, எம்எல்ஏவா இரு. சும்மா வந்து எல்லாரும் தேர்வு எழுதணும், இவர் எதையும் எழுத மாட்டாப்ல. வேற ஏதாவது கேளுங்க, வெறியாயிரப்புறம். காலையில படிச்சு செய்தியை படிச்சு தலகாஞ்சு போயிருக்கு. இந்த நீட்டுங்கிற இந்த தேர்வு முறையில் பல கேள்விகளை நாங்க எழுப்புறோம். அதுக்கு யாரிடத்திலையும் பதில் இல்லை. இந்த நீட்டுங்கிற தேர்வு முறைதான் தரமான மருத்துவரை உருவாக்கும் என்பதை எப்படி உறுதி தர்றீங்க? நான் 12ஆம் வகுப்பு +2 தேர்வுல 1200க்கு 1199, 180 இப்படி வாங்கி வர்றேன். ஆனால் நான் மருத்துவம் படிக்கணுங்கிற எனக்கு கனவு இருக்கு. ஆனா நீட்டு தேர்வு எழுதணுங்கிறீங்க, அதுல நான் தோற்றுறேங்கிறீங்க. ஒரு 850 மதிப்பெண்களை பெற்று அதை எல்லையில தேர்ச்சி வர்ற, பார்டர்ல பாஸ் பண்ணி வர்ற ஒரு மாணவன் நீட்ல தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன்கிறீங்க. இது எந்த மாதிரியான போக்கு என்பதை மனச்சான்று இருக்கிற மக்கள், அறிவார்ந்த பெருமக்கள் இதை ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இந்த நீட், அதுக்கு சிறப்பு பயிற்சிங்கிற பேர்ல பல ஆயிரம் கோடியை அதை நடத்துகிற முதலாளிகள், நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்ததை ஒழிய தரமான மருத்துவரை உருவாக்குதா, போலி மருத்துவர்களை உருவாக்குதா என்பதை உங்கள் முன்னாடி உங்க பார்வைக்கே நான் வைக்கிறேன். இந்த நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது? இந்த நாடு நடத்துதா? அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்ங்கிற ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம் நடத்துது. இந்த கேள்வியை நான் பலமுறை எழுப்பியிருக்கேன். உன் நாட்டின் மாணவனுக்கு தேர்வையே நடத்த முடியாத, அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற நீ, அது அமெரிக்காவில் இருக்கிற தனியார் நிறுவனம் தான் உன் நாட்டின் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செஞ்சு தருவாங்கிற நிலைமை எவ்வளவு அவமானகரமானது என்பதை என் இன மக்கள், என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இது எவ்வளவு கொடுமையானதுன்னு பாருங்க. அவன் யாரு? இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்களை, இந்த நாட்டுக்கு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்வதற்கு அவன் எனக்கு நேர்த்திக்கடனா? இது எங்க இல்ல, எங்க குலதெய்வம் கோயில்ல வந்து எந்த கோயில்ல வந்து அவனுக்கு என்ன தேவை இருக்குது? என்ன தேர்வு இருக்குது? ஒரு மாணவனை தேர்வு செய்யற தேர்வை நடத்த முடியாது. நீ ஒரு நாட்டின் தலைவனை தேர்வு செய்யறதுக்கு தேர்தல் எப்படி சரியா நடத்துவ?